முதிர்கண்ணி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் அன்பரசி பேசுறேன். அப்பா, அன்பரசி விட்டுட்டு போங்கப்பா. அன்பரசி போவாத அன்பரசி. என்ன விடுங்க. நான் கிஷோர் கிட்ட போறேன். மதனி கிட்ட போறேன். என்ன விடுங்கப்பா. அப்பா, ப்ளீஸ்ப்பா, விடுங்கப்பா. அன்பரசி வா, நம்ம ஓடிடுவோம். என்ன விடுங்க. என்ன கடிச்சிருவேன். அன்பரசி, நான் மதனி கிஷோர் கிட்ட போறேன். விடுங்க. விடுங்கப்பா. சொன்ன கேளு, நம்ம பாட்டி வீட்டுக்கு போலாம். எனக்கு பாட்டி வேண்டாம். கிஷோரும் மதனும் தான் வேணும். அப்பா, அப்பா, அப்பா சாரிப்பா. அம்பசி வீட்ல விடுங்கப்பா. அவ அங்க வேண்டாம்ப்பா. இங்க விடுங்கப்பா. இனிமேல் அன்பரசி உங்க கூட வரமாட்டா. இனிமேல் நீங்க அன்பரசியை பார்க்க முடியாது. போங்க. ஐயோ. இல்ல, நான் அம்பசியை விட மாட்டேன். நீங்க என்ன விட போறீங்களா இல்லையா? இல்லைன்னா நான் உங்களை கடிச்சிருவேன். விடுங்க. அப்பா, அன்பரசி என்ன விட்டுலாம்ப்பா. நம்ம தங்கச்சி இங்க வளரவே கூடாது. கிசரும் மதனும் பாவுண்டா. சத்தியமா அன்பரசி இவனுங்க எல்லாமே இருந்துக்கிட மாட்டா. என்ன விடுங்க. நான் இப்ப கடிச்சிருவேன். பாவுண்டா தங்கச்சி. அம்பசி வா, நம்ம ஓடிடுவோம். டேய், உங்க வீட்டுக்கு போங்க. அப்பா, அப்போ நாங்களும் உங்க கூட வரட்டுமா? நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. அன்பரசி இனிமே வரமாட்டா. வேண்டாப்பா. அன்பசி இல்லாம எங்களால இருக்க முடியாதுப்பா. இருந்து பழகிக்கோங்க. இனி ஒரு நாளும் அன்பரசி இங்க வரவே மாட்டா. நான் ஒண்ணு அங்க இருக்க மாட்டேன். நாங்க ஓடி வந்துருவேன். அன்பசி, நாங்க இனிமேல் ஒண்ணு தொலைக்கவே மாட்டோம். நீ எங்களை விட்டு போவாத. உன்னை பத்திரமா பாத்துக்கிடுவோம். எங்க கூட இருந்துரு. சரி, வா, வந்துரு. நம்ம ஓடி போயிருவோம். டேய், உங்க வீட்டுக்கு போங்க. அப்பா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கப்பா. அன்பசி எங்க விட்டுட்டு போங்கப்பா. அன்பரசி இல்லாம எங்களால இருக்க முடியாதுப்பா. அப்ப உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கப்பா. திலிப்பே, திலிப்பா, வாங்க போலாம். வீட்டுக்கு போங்கடா. ரோட்ல நிக்காதீங்க. பத்திரமா வீட்டுக்கு போங்கடா. அன்பரசி இல்லாம நாங்க போக மாட்டோம். நாங்க தொலைஞ்சாலும் பரவாயில்ல. நீங்க போகும்போது உங்க பின்னாடியே நாங்க வந்துருவோம். நாங்க ஓடி ஓடி உங்க பின்னாடியே வந்துருவோம். டேய், வீட்டுக்கு போங்க. அத அப்பா சொல்றாங்கல்ல, இனிமேல் அன்பரசி வர மாட்டானே. போங்க. நாங்க விட மாட்டோம். என்ன போவாதண்ணே. என்ன போவாதண்ணே. அண்ணே, நாங்களும் வாரண்ணே. அண்ணே, நாங்களும் வாரண்ணே. டேய், வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். என்ன விடுங்கப்பா. அப்பா, என்ன விடுங்க. வா, பாட்டி வீட்டுக்கு போகலாம். திலிப்பே, வாங்க. அண்ணே, அண்ணே போவாதீங்கண்ணே. அண்ணே, நீங்க போவாதீங்கண்ணே. நீங்க சண்டை போட்டுட்டீங்களோ? அப்பா, நீங்க விட போறீங்களா? நான் எல்லாம் கடிச்சிருவேன். பாப்பா, பேசக்கூடாது. வா போலாம். எனக்கு நீங்க யாருமே வேண்டாம். எனக்கு கிசர மதன மட்டும்தான் வேணும். என்ன இறக்கி விட போறீங்களா இல்லையா? சத்தம் கட்டாம வர மாட்டா. இல்ல தொலைச்சு வந்துருச்சு. ஒழுங்கா வந்துரு. அப்பா, பாப்பாவை திட்டாதீங்கப்பா. அவரை திட்டாதீங்கப்பா. அப்பா, நீங்க வேணா போங்கப்பா. அன்பரசி இங்கேயே இருக்கட்டும்ப்பா. நாங்க தொலைக்காம பாத்துக்கிடுதுப்பா. அவளை நல்லபடியா பாத்துக்கிடுவோம்ப்பா. ஆமாப்பா, அவ இல்லாம எங்களால இருக்க முடியாதுப்பா. கிஷோரே, மதனே. ஏய் திலிப்பே, வாங்கடா. அண்ணன், நீங்களாவது சொல்லுங்கண்ணே. அன்பரசி வேணும்ண்ணே. அண்ணன் நிச்சயமா அன்பரசியை கூட்டிட்டு வருவேன். அதானே கூட போறேன். ரோட்டுக்கு போகாம வீட்டுக்கு போங்கடா. பயமா இருக்குடா. வீட்டுக்கு போங்கடா. அன்பரசி இல்லாம நாங்க வீட்ல போய் என்னென்ன பண்ண போறோம்? அவ இல்லாம எங்களால இருக்க முடியாதுண்ணே. டேய், வீட்டுக்கு போங்கடா. அண்ணனை வேதனைப்படுத்தாதீங்கடா. வீட்டுக்கு போங்கடா. சீக்கிரம் அன்பரசியை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருவீங்களாண்ணே? கூட்டிட்டு வந்ததேண்டா. வீட்டுக்கு போங்கடா. சின்னத்தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன
தொலைக்கணும் நினைச்சல்ல அத கடவுள் நமக்கு தண்டனை கொடுத்துட்டாருடா. நம்ம அவளை தொலைச்சிட்டேன்டா. ஏண்டா இந்த பெரியவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்களோடா. அவங்க சண்டை போட்டதுக்கு நம்ம கிட்ட இருந்து ஏண்டா அன்பரசிய பிரிச்சு கூட்டிட்டு போறாங்க. இதுக்குதான் பெரியவங்கள ஆகவே கூடாது. நாம இப்படியே இருப்போம்டா. நம்மளையே பிரிச்சிருவாங்க. நம்மளையே பிரிச்சிருவாங்களா? நம்ம மூணு பேரும் ஒரு நாள் பிரிய கூடாதுடா. ஆமாடா, நம்ம எப்படியாவது போய் அன்பரசிய கூட்டிட்டு வந்துருவோமா? சரிடா. அம்மா அம்மா அம்மா, என்ன பிள்ளைங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க பாட்டு போறீங்க? நீ தமிழோட வந்திருந்தா வாயான்னு சொல்லிருப்ப. நீ அங்க என்னவோ பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நல்லா தெரியுது. உன்னை உள்ளவான்னு கூப்பிடுறதுக்கு நான் என்ன சராசரி பொம்பளை நினைச்சியா? அம்மா, இனி அந்த தமிழுக்காக மக்கள் தூங்கி பேசாதீங்க. அவ இனி உங்க மருமக இல்ல. அவளுக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. அவளுக்கும் உனக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. சரிதான், அவ பெத்த பிள்ளைகளுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. இவங்க ஏன் பிள்ளைங்க? அவ இல்லாம எப்படிடா உனக்கு பிள்ளைங்க? 10 மாசம் வயசுல சுமந்து கஷ்டப்பட்டு உசுர கொடுத்து பிள்ளை பெக்கிறவாவா நீ ஈஸியா அவகிட்ட இருந்து பிள்ளைங்களை பிரிச்சு கூட்டிட்டு வந்திருக்க. வந்தா பொண்டாட்டியோட வா, என் வீட்டுல இடம் உண்டு. அவளை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க வந்து வாழலாம் நினைச்சா அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அப்படி உனக்கு மட்டும் இடம் கொடுக்கறதுக்கு நான் ஒண்ணு சராசரி பொம்பளை இல்ல. நான் ஒன்னத்த சராசரி பொம்பளை தான் இருந்தேன் அன்னைக்கு அக்கா கிட்ட வர வரைக்கும். அப்படி ஒரு சராசரி பொம்பளையா முட்டாளா இருக்கிறதுக்கு நான் விரும்பல. தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி எனக்கு நான் தான் துணைங்கிற மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. அப்போ நாங்க வந்தா உங்க சந்தோஷம் போயிடும், அப்படிதானே? கெட்ன பொண்டாட்டிக்கே உண்மையா இல்லாதவன் பெத்தவளுக்கு எப்படிடா உண்மையா இருக்க போற? ஈருடல் ஓர் உயிர், புருஷன் பொண்டாட்டி உறவு. அந்த ஈருடல் ஓர் உயிருக்கே உன்னால துரோகம் பண்ண முடியுதுன்னா நாளா உன்னை பத்தி பல வருஷம் ஆகி போச்சுது. இப்போ உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு நீ துரோகம் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது? இங்க பாரு, என் வாழ்க்கை வாழறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எனக்கு துணையந்தவர் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுதான் நிரந்தரம். பொண்ணு கடவுள் எனக்கு கொடுத்தாரு, நல்லபடியா வளர்த்தேன், ஆளாக்குனேன், படிக்க வச்சேன், தொழில் ஏற்படுத்தி கொடுத்தேன், ஒரு துணையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். கடவுள் எனக்கு கொடுத்த பணியை நான் நிறைவு செஞ்சுட்டேன். எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் என்கிட்ட வந்து எனக்கு பாரமா இருப்பேன்னு சொன்னா எப்படி? ஒரு உண்மை சொல்லட்டுமா, உனக்கு எனக்கு இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு எல்லாத்துலயும் பொருத்தவனவா உன் பொண்டாட்டி மட்டும்தான். அடிச்சாலும் புடிச்சாலும் நீ அவ கூட இருக்கணும். இப்படி பச்சந்தி மாதிரி கை கழிட்டு வந்து நிக்கிறிய, உன்னை பெத்ததை நினைச்சு இப்ப நான் வேதனைப்படுறேன். இல்ல, உன்ன மாதிரி நம்பிக்கை இல்லாதவனை நான் என் கூட வைக்க விரும்பல. ஒரு பெத்த தாய் மாதிரி பேசுங்க. நீங்க ஒண்ணு எனக்கு கிடைக்க கொடுக்க வேண்டாம். எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குது. என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் இங்க தான் இருக்க போறேன். இனி அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்ல. அவ தினத்தினை அவமானப்படுத்துவா, நான் தலை கொண்டு நிக்கணுமா? அட நாயே நாயே, உங்களெல்லாம் எனக்கு தந்துட்டு உங்க அப்பா பணத்தை சம்பாத்தியம் பண்ணதுக்கு வெளிநாடு போயிட்டாரு. இப்பமாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு போய் எல்லாரும் வந்து போயிருக்காங்க. அப்போலாம் 5 வருஷம். அந்த 5 வருஷத்தை விட்டுட்டா 10 வருஷம். பொண்ணியும் உங்க அக்கா வச்சுக்கிட்டு தன்னந்தனியா தாண்டா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்ப நான் வாங்காத பேர்லாம் உன் பொண்டாட்டி வாங்கல. ஆனா உன் அப்பா என்ன நம்பினாரு. அதனால தாண்டா அவர் செத்ததுக்கு அப்புறமா எனக்கு தெய்வமா இருக்காரு. அவன் தாண்டா உண்மையான ஆம்பளை. அவன் கூட இருந்தாலும் இல்லட்டாலும் கெட்டவள நம்புறான் பாரு, அவன் ஆம்பளை, அவன் புருஷன். கூடையே இருந்துட்டு விட்டுட்டு வந்திருக்கிய போய். அப்ப நீலாம் அவளை விட்டுட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருந்தா எப்பமா கை கைட்டு வந்திருப்ப, அப்படிதானே? அவன் மேல எனக்கு சண்டைகளா இல்ல. அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா தெரியுமா? எவனோ ஒருத்தன் அவன் நல்லா இருக்க கூடாது, நிம்மதியா இருக்க கூடாது பார்த்த வேலைக்கு நீ அவனுக்கு இப்ப வாயில சக்கரை அள்ளி போட்டுட்டு வந்திருக்க. அவ யார் முன்னாடி தோத்து போக கூடாதுன்னு நினைச்சு அத்தனை கஷ்டத்தை தாங்கினாலா அவனுக்கு நீ இறையாக்கிட்டு வந்திருக்கடா பாவி. இது வரைக்கும் அவன் தமிழ் கிட்ட பேசுறதுக்கு பயந்து கண்ட பேசிருப்பான். நீ இப்ப உனக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு வந்திருக்க. என்ன வேணாலும் பண்ணிக்க, அவளுக்கு கேட்க யாருமே இல்லன்னு. அதான்டா உண்மை. இனி அவன் ஆட்டம் எப்படி இருக்குன்னு போய் பாரு. தன்னந்தனியா அந்த தமிழ் பிள்ளைய போராட வச்சுட்டு வந்துட்டிய பாவி. உனக்கு உன் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு என் மருமக மேல ரொம்ப நம்பிக்கை. அவன் நிச்சயமா ஜெயிப்பாடா, நிச்சயமா ஜெயிப்பா. தப்பி தவறி கூட இனி அவன் மூஞ்சில முழிச்சாத. உனக்கு அந்த தகுதியே இல்ல. ஒரு மனுஷனுக்கு பூமியில கிடைக்க கூடாத தண்டனை எது தெரியுமா? இளமையில மனைவியை இழப்பது. நீ இழக்கல, விட்டு கொடுத்துட்டு வந்திருக்க. உனக்கு மன்னிப்பே கிடையாது. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனா நீ செஞ்சது தப்பே. இந்த பிள்ளைங்களா அவன் தான் அறிவு கட்டத்தனமா உங்களை கூட்டிட்டு வந்தா, பெத்த தாயை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே. நான் அம்மாட்ட போறேன், அம்மாட்ட போறேன், அப்பா என்ன தூக்கிட்டு
இந்த பாவம் 7 தலைமுறைக்கும் போகாது. தாய்கிட்ட இருந்தா பிள்ளைய பறிச்சு கூட்டிட்டு வந்திருக்க, பச்சை பிள்ளைய அவ அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்திருக்க. அவ ஒரு நாளும் பிள்ளைங்களை கவனிக்கவே மாட்டா. அவளுக்கு தேவை கம்பெனி கம்பெனி கம்பெனி. அதனால பிள்ளை அம்மா அம்மா அழுதாங்க. அவ கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் அவ பெத்தவ, அத மறந்துடாத. நீ உள்ள வாடா திருப்பி வா. இவதான் அறி மங்கி போயிருக்கானா? நீங்க என்ன இவ்வளவு பெரிய தப்பு பண்ணீங்க? அப்பா வேணும் பாட்டி, அப்பாவை எங்களால விட முடியாது. இதாண்டா தமிழ் வளர்ப்பே. இப்ப புரிஞ்சிருக்குமே, அவ அக்கறையா வளர்க்கல. நீயே அவ எதை சொல்லி கொடுத்து வளர்க்கணுமோ அதை கரெக்டா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கா. இனி தமிழுங்க பேச்சு இந்த வீட்டுல கேட்கவே கூடாது. உனக்கு அவ கம்பெனி போறதானே பிரச்சனை. ஏன் நம்ம கிட்ட இருக்க சொத்து சவம் காணாது? இருந்து சாப்பிட்டாலும் 7 தலைமுறைக்கு காணும். இவ கம்பெனி நடத்தி தான் நம்ம சாப்பிட்டு கிடக்கா. இப்ப அதனால தானே இவ்வளவு பெரிய அவமானம். இதுல என்ன அவமானம் எனக்கு புரியல. உன்னை விட்டுட்டு வேற யாரு கூட பேசினாளா? அம்மா சொல்லுடா, தப்புனா அதுதானே வரும். உனக்கு துரோகம் பண்ணுனா நீ கோபப்படல, ஒரு நியாயம் இருக்குது. எவனோ ஒருத்தன் அவளுக்கு கொடுத்த பிரச்சனைய ஓ அவமானமா நினைச்சிட்ட பாரு. அங்க தெரிஞ்சா அவன் சீனனா பலார்னு அவன் கணத்துல ரெண்டு போறதை விட்டுட்டு இவளுக்கு தண்டனை கொடுத்துட்டு வந்திருக்கா பாரு. இப்ப அவன் கொடுத்த தண்டனை விட நீ கொடுத்த தண்டனை தான்டா அவனுக்கு அதிகம். அவன் அது 2 பிள்ளைங்களை கொடுத்துட்டு நடுத்தரல தான்டா விட்டுட்டு போனான். இந்த பிள்ளைங்களையாவது அவளுக்கு துணையா கொடுத்துட்டு போனான். நீ அவகிட்ட இந்த ஒட்டு மொத்தத்தையும் புடிங்கி நடு வீதியில விட்டுட்டு வந்திருக்க. வெளிய போடி. முடியாது. என் வீட்ல இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உன்ன மாதிரி ஈன பிறவிகளுக்கு இந்த வீட்ல எனக்கு கிடையாது. நீ கிளம்பலாம். இது என் வீடு. இஷ்டம் தான் நீங்க இருங்க. ஓ பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. இது என் புருஷ சம்பாத்தியம். இந்த வீட்டுல எனக்கும் சம உரிமை இருக்குங்கறத நீங்க மறந்துடாதீங்க. நீங்க செத்தாலும் நான் தான் கொல்லி போடணும், அதை மறந்துடாதீங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் நான் அனாதை பணமா போனா என்ன, நீ கொல்லி வச்சா என்ன? நான் என்ன அளவா போறேன் உன்கிட்ட வந்து என்ன அனாதை பணமா போட்டிருக்கேன்னு உன்கிட்ட வந்து அள போறேனா? என்னாச்சு என்னாச்சு? இல்ல தம்பி, நான் என்னமோ கேள்விப்பட்டேன். சரி நீ கிளம்பு, உனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல, கிளம்பு. கொஞ்சமாவது பெத்தவிய மாதிரி பேசுங்க. நான் பெத்தவதான் இல்லங்கல, அதே உனக்கு கல்யாணம் முடிய வரைக்கும் தான். உன் உரிமை உன் சண்டையில உன் புருஷ வீட்டுல வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. கிளம்பு. எப்ப பாரு அந்த அன்னைக்கு மட்டும் பேசுங்க. போய் அன்னைக்கு வீட்டுல இருக்கவே இருந்தீங்க, அப்படியே மாறிட்டீங்க. மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஏன் அது உனக்கு பொறுக்கலையா? டேய், மனுஷனா இப்படிதான்டா வாழணும். இதுதான் தர்மம். இனி தர்ம தாண்டிக்கு தரப்படுறா, நீ விட்டுக்கவா? அவளுக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அத புருஷன் கூட பேசியிருக்காளே, எவ்வளவு தப்பு. நான் தான் முதல்ல சொன்னேன், சரிப்படாதுன்னு. அத்தா, அத்தா, இன்னொரு வாட்டி எங்க அம்மா பத்தி ஏதாவது பேசுறீங்க? பாத்தியாடா? அவன் எதுவும் பேசக்கூடாது. என்னடா தமிழ் என்ன பேசு, என் பிள்ளைங்க எதுவும் பேசக்கூடாது. உங்களெல்லாம் இந்த நாக்க பெத்தனே தெரியல. என் வயித்துல இருந்து பிறந்துக்கோ பாரு. சரிடா, போனது போட்டோம், கவலைப்படாம இரு. உன்னை தேடி உன் கால வந்து விழுவா. இல்ல தமிழ் எதுக்கு இவன் கால விழணும்? ஏன்னா இவன் அவன் புருஷன். அவன் புருஷங்க தகுதி இழந்து பல மணி நேரம் ஆகி போச்சுது. இப்ப அந்த படம் பாவி ஆச்சு கையில ஒப்படைச்சு அந்த மாதிரி ஒப்படைச்சு வந்து நிக்கிறான். நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு மாமியார் மாதிரி பேசுங்க. நீங்க பெத்த பிள்ளைக்கு அவ துரோகம் பண்ணிருக்கா. அதானே, அவன் எனக்கு துரோகம் பண்ணடா. தியாகம் பண்ற எல்லாருமே துரோகிகள்னா அவங்க துரோகியாவே இருந்துட்டு போட்டும். தமிழ் துரோகியாக இருந்துட்டு போறா. அவ அப்படிதான் சொல்லவ. நீ வீட்டுக்குள்ள போடா, பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். எங்க தங்கச்சி எங்களுக்கு பாத்துக்க தெரியும். அத உங்க பிள்ளைய கொஞ்சம் கண்ணு கருத்துமா பாருங்க. தமிழ் வளர்ப்பு தானே, அப்படிதானே இருக்கும். நாங்க உண்மைதான் பேசணும். ஏன் என் பிள்ளை என்ன வளர்ப்புல குறை? தெரியும் த, எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். விடுக்கா விடு. இருங்கடா, நிரந்தரமா உங்க அம்மா கிட்ட இருந்து உங்களை பிரிக்கிறேன். அன்பா சித்தம்மா, இங்க வா, அத்தை கிட்ட வா. நான் உங்க கிட்ட எல்லாம் வர மாட்டேன். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு தெரியும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு. பெத்த புள்ள நான் கெட்டவா, உங்க மருமவ நல்லவா, அப்படிதானே? அது நான் சொல்லல, குழந்தை தான் சொல்லுச்சு. நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கத்தனே. கேட்னவள தர நீ நல்லா இருக்கணும்னு எவளும் நினைக்க மாட்டா. பெத்தவ கூட உனக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் தான். உனக்கு எப்ப கல்யாணம் முடிஞ்சு உனக்குன்னு ஒருத்தி வராளா, அப்பவே அவ வேற ஒருத்தி தான். எப்படி உன்கிட்ட இருக்க பணத்தை வாங்கலாம், இல்ல உனக்கு உன் பொண்ணுக்கு எப்ப சண்டை வரும்னா காத்துக்கிட்டு இருப்பா. அதுதான்டா இயற்கை. கெட்டவ ஒருத்தி தான். உனக்கு வர அவமானத்தை தனக்கா நினைப்பா, உனக்கு வர கஷ்டத்தை தனக்குன்னு நினைப்பா, உனக்கு வர வியாதியை தனக்கு வந்த வியாதியா நினைப்பா. இந்த வந்து நடிக்கிறாளே, இவ பாசத்துல உன் மேல அக்கறை இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எரியிற வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபம் நினைச்சு வந்திருக்கா. உனக்கு பாசம் இல்லன்னு எனக்கு தெரியும். எப்ப உனக்கு கல்யாணம் முடிஞ்சு நீ அடுத்த வீட்டுக்கு போனியா, அப்பவே உனக்கும் இந்த குடும்பத்துக்கான பந்தம் முடிஞ்சு போச்சு. புரியுதா? எவ்வளவு சுருட்டலாம் என்ன எடுத்துட்டு போலாம்னா உன் புத்தி இருக்கும். உண்மையிலே உனக்கு உன் தம்பியார் மேல பாசம் இருந்தனா இந்நேரத்துக்கு அவன் செவுட்ல உன்னை கொடுத்து ஒழுங்கா உன் பொண்டாட்டி கூட போய் வாழ வழிய பாருன்னு சொல்லிருப்பியே. ஒரு ஆம்பளைக்கு அவன் பொண்டாட்டி கூட இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷம். கல்யாணம் முடிஞ்ச உனக்கு தெரியாது. உண்மையிலே பாசம் இருந்தா என்னத்துக்கு நீ
அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா அது ஏன் வீடு. ஓ தம்பி மச்சனா என் வீட்டுக்கு வரலாம், நிரந்தரமா இருக்கிற மாதிரி என் வீட்டுக்குள்ள வர முடியாது. கரெக்டா சொன்னீங்க. உன் குடும்பத்தை நீ ஃபர்ஸ்ட் பாரு, அப்புறம் உன் தம்பியார் குடும்பத்தை பார்க்கலாம். நீ அத்து பிடிக்கிட்டு வரும்போதே எனக்கு தெரியும் நீ எரித நெருப்புல இன்னொரு எண்ணெய் ஊத்திட்டு இருப்பானு. அதான் பின்னாடியே வந்தேன். சரியா தான் இருக்குது. உன் வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டை பக்கம் வா. என்ன என்ன இப்படி பேசுறீங்க? அடிச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு வச்சுக்கிடாத. உன்னை பெத்தவே இருக்காவன்னு பாத்துட்டு இருக்கேன், இல்லன்னு வச்சுக்க. ஐயா மருமகனே, இவனை பெத்து உங்க கையில நான் எப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தனா, அதுக்கப்புறம் தாய் பிள்ளைங்க உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்க பொண்டாட்டி என் முன்னாடி அடிச்சா என்ன, தூக்கி போட்டு மிதிச்சா என்ன, நான் எதுக்கு கேட்க போறேன்? என்னடி முறைக்கிற? இப்போ உங்க தம்பிக்கு நான் அப்படிதானே சொன்னேன்? அத நான் உனக்கு சொன்னேன். உன் புருஷமா கட்டுப்பாடா இருக்காரு. புருஷனுக்கு பொண்டாட்டி பயபக்தியா இருக்கணும்ல. போ. உங்க அம்மாவே சொல்லியாச்சு, பாத்துக்க. அடிக்கிற அளவுக்கு வச்சுக்கிறாத, கிளம்பி வந்தா நல்லது. உள்ள வளப்ப பத்தி நீ பேசுற. அன்னைக்கு தமிழ் மட்டும் நீ உதவலன்னு வச்சுக்க, உன் பிள்ளைக்கு உன்கிட்ட இருக்க மாட்டா, சீரழிஞ்சிருப்பா. அவ எந்த குடும்பத்தை உருவாக்கி வச்சிருக்காளோ அந்த குடும்பத்து மூலமா தான் அன்னைக்கு நம்ம பிள்ளை காப்பாற்றப்பட்டுச்சு. அத மறந்துடாத. உன் தம்பி கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கலாம். அன்னைக்கு அந்த சொத்து வந்து உன் பிள்ளைய காப்பாத்தல, அந்த சொந்த பொண்ணு தான் வந்து காப்பாத்துச்சு. பொண்ணு தர விக்கி கிஷோர் ஒரு மணி நேரத்துல உன் பிள்ளைய கண்டுபிடிச்சாருங்களே. எதுக்காக? யாருக்காக? தமிழுக்காக. உனக்காக இல்ல, உன் தம்பிக்காக இல்ல. தமிழ் சொன்னாங்க ஒரே காரணத்துக்காக. அக்கா சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு மணி நேரத்துல நம்ம பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்தானுங்க. நன்றிய மறந்து துரோகம் பண்ணாத. ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு. இல்ல உன் தம்பிய மாதிரி நீனு இருக்க ஆசைப்பட்டனா இருந்துக்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மவியர உங்க பொண்ணுங்க இருக்க ஆசைப்படுறா, வேணா இருந்துட்டு போட்டோம். மருமகனே, நீங்க தெரியாம சொல்றீங்க. ரெண்டு பேருக்குமே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்ப ரெண்டுமே எனக்கு சொந்தம் கிடையாது. ரெண்டுமே பார்த்து தான் பத்த போறேன். நல்லது மவியர, அப்ப நான் கிளம்புறேன். வெளியில சுத்திட்டு வருவா. போடி. நீங்க கடையில உள்ள அன்னைக்கு தானே உங்களுக்கு இருக்குது. நான் உங்களை பார்க்க மாட்டேன். நான் எவளையும் நம்பி நான் இருக்கல. கடையில உள்ள அன்னைக்கு எப்படி நான் பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு. வாங்கிட்டு வந்து நிக்க மாட்டேன், பயப்படாத. போ. நீ தானே நிச்சயமா நான் கடையில உள்ள என் பீமோல நீ கட்டாயமா அழுவேன். நம்பிட்டேன். போ. இனி நீ வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா உறவுமே பொய்யான உறவுதான். போத்துக்க. நீங்க உள்ள வாங்கடா. அவங்க அப்படிதான் கத்திட்டு இருப்பாங்க. இது நம்ம வீடு, நீங்க சுதந்திரமா இருக்கலாம். வாங்க. சரிங்கப்பா, சரிங்கப்பா. அப்பா நான் இருக்கேன்டா உங்களுக்கு. அப்பா உங்க நல்லபடியா பாத்துக்கிறேன்டா. நம்பிக்கை இருக்க போய் தானப்பா வந்தோம். என் செல்லுங்களா, என் தங்கங்களா, அப்பா உங்களை நல்லா பாப்பேன்டா. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப திருப்தி தானடா? என்னக்கா இப்படி பேசுறீங்க? எதுக்கு மாமா இப்படிலாம் பண்றாரு? தமிழக்கா என்ன பாவம் பண்ணாங்க? உங்களை தம்பியா ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதான் பாவம். கேசர் ஒதுங்கி போய் இருந்தானடா, அத வச்சு நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். அவன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரிஞ்சாண்டா அவன் இதெல்லாம் தலையிடாம இருந்தா. அதே மாதிரி நீங்களும் ஒதுங்கி இருந்தா இவ்வளவு பிரச்சனையா வந்திருக்காது. நாங்க பாத்துக்கிடுவோம். நியாயம் தரமன்னு போனியே, இப்ப எங்க வந்து முடிஞ்சிருக்கு பாத்தியா? சரிக்கா, நாங்க போய் தெரேசு மாமா கிட்ட பேசுறோம். இனி பேசினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இனி அவர் திரும்பி வந்தாலும் அவர் பிரயோஜனப்பட மாட்டாரு. ஏன்னா அத்தனை வார்த்தைகளையும் பேசிட்டு போயிருக்காரு. இனி தமிழக்கா செத்தாலும் அவன் மனசுல இருந்தது போகவே போகாது. ஒரு மனித இப்படி இல்லாம பேசுவாரு. சரியான பயணம் அவரு. சரி மீனா குட்டியக்கா, நான் தினேசா பட்ட போய் பேசுறேன். தேவையில்ல, அவர் பேசுறது பேசாதாவே இருக்கட்டும். எங்களை எப்படி காப்பாத்திக்கணும்னு எங்களுக்கு தெரியும்டா. நாங்க யாரையும் நம்பி இருக்கல, உங்களை தம்பியா நினைச்சோம். நீங்களும் மனுஷங்க தானே நிரூபிச்சிட்டீங்கடா. மீனா குட்டியக்கா வேண்டக்கா, நாங்க இப்பவும் தம்பியா தான் இருக்கோம். ரொம்ப லட்சணமா இருந்துட்டீங்கடா. அக்கா நான் சரி பண்றேன், நம்பிக்கையோட போங்கக்கா. நிச்சயமா நான் இதை சரி பண்றேன். சரி பண்ணி உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வச்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பழைய முகத்தை காட்டாது. இப்ப அப்படிதான்டா தமிழக்க வாழ்க்கையும். அழகா ஜொலிச்சுக்கிட்டு இருந்த கண்ணாடிடா சிக்குனூரா நொறுக்கிட்டீங்களே. இப்ப ஒட்ட வைக்க போறேன்னு சொல்றீங்க. அந்த பழைய வாழ்க்கையும் பழைய நம்பிக்கையும் பழைய காதல வருவாடா. அந்த கேஸை முடிச்சிட்டீங்களா என்ன? இப்ப சொல்றேன்டா, அந்த கேஸை நீங்க இப்ப இல்ல எப்பவுமே முடிக்க முடியாது. டேய் பொண்ணுத்துல, நீ ரொம்ப நேர்மையானவனா இல்லங்கல. நீ எத்தனை கேஸ் வேணாலும் முடிச்சிருக்கலாம். இந்த கேஸை நீ முடிக்கவே முடியாது. முடிக்கவும் விட மாட்டோம். நாங்க தோத்தது தோத்ததாவே இருக்கட்டும். ஆனா புது சரித்திரம் படைப்போம்டா. நாங்க யாருன்னு காட்டுவோம். எங்க வாழ்க்கையே போச்சுது. இதுக்கப்புறம் என்னடா பார்க்கலாம், மோதி பார்க்கலாம். டேய் பொண்ணுதே, இந்த கேஸ்ல நீ நிச்சயமா தோத்து போவ. இனி வர எந்த கேஸுமே எடுக்கிறதுக்கு உனக்கு மன தைரியம் இருக்காது. தோத்துருவோங்கிற பயம் உனக்கு வரும். வர வைப்பண்டா. வேண்டாக்கா, நானே மன கஷ்டத்துல தான் இருக்கேன். என் வாழ்க்கையில முத நான் எடுத்த தப்பான முடிவு. நான் சரி பண்றேன்க்கா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கக்கா. உங்களுக்காக நான் தோத்து போத நினைச்சு நான் கவலைப்படல. அக்காவா இருக்க இப்படி ஆயிடுச்சுன்னா கவலைப்பட்டு இருக்கேன். எனக்கு சத்தியமா எந்த உண்மையும் தெரியாதுக்கா.
ஆமா மீனாக்குட்டி அக்கா, தெரியாதுக்கா. ப்ளீஸ் அத்தை, யாரும் எங்க கிட்ட பேச வேண்டாம். என் தமிழக்கா வாழ்க்கை எல்லாருமே சேர்ந்து நாசம் பண்ணிட்டீங்களா? டேய் பொண்ணு தர படிச்சு படிச்சு சொன்னேடா, விட்டு விட்டு விட்டுன்னு கேட்க மாட்டேன்டா. சரி மீனா குட்டி அக்கா, நாங்க பேசுறோம்க்கா. பேசி என்னடா பண்ண போறீங்க? இந்த கேஸ்ல உங்க அண்ணனை ஜெயிக்க வைங்க, போங்க. போதுடா சாமி, உங்களை தம்பியா நினைச்சதுக்கு போதும். வேண்டாக்கா, ஆத்தி விடாதீங்கக்கா, தாங்க முடியல. போறேன்டா, வாழ்க்கையே நாங்க இழந்துட்டோம். போடா. படிச்சு படிச்சு சொன்னேனே, பொம்பளைங்க பேச்செல்லாம் காது கொடுத்து கேட்க கூடாதுன்னு இருந்தீங்கல்ல. இப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் பிள்ளைங்களோட வாழ்க்கையும் நாசமானதான் போச்சுது. தாய்கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சுக்க பாவம் நம்ம குடும்பத்தை தான் வந்து சேரும். நல்லா இருக்குது. நீ ஏன்டி கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். மனசு அப்படியே கொழு கொழுன்னு இருக்கு மாமா. அங்க 3 பிள்ளைங்க தாயை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்கு. தமிழக்க வாழ்க்கைய நினைச்சு பாருங்க, இப்ப எப்படி இருக்கும்? ஒரே நாள்ல எல்லாம் கையை விட்டு போச்சே மாமா. எப்படிலாமோ வாழ்ந்தவங்க இன்னைக்கு உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்ல அப்படின்னு பிரிஞ்சுட்டாங்களே. தமிழக்க நிலைமை நினைச்சு பாருங்க. எப்படியாவது சரி பண்ண பாருங்க மாமா. நிச்சயமா சரி பண்றேன். எப்படி உறவே முறிஞ்சு போன மாதிரி போயிருக்காங்க. இனி நீங்க சேர்த்து வச்சாலும் என்ன பிரயோஜனம் இருக்குது? சரி ஆனந்தி, நாங்க ஏதாவது பண்றோம், டென்ஷன் ஆகாத. என்ன மாமா? இப்ப என்ன, தமிழக்கா பேரு வெளியில வரக்கூடாது, அவ்வளவுதானே? பாத்துக்கிறேன். அதையாவது செய்யுங்க மாமா. கோர்ட்ல தமிழக்க பேர் வரக்கூடாது. ஒருவேளை அதை பார்த்தாலே தினசன மனசு மாறட்டும் ப்ளீஸ். இல்ல, தமிழக்கா பேர் வராம நான் பாத்துக்கிறேன். என்னடா அதான் முக்காசி கதை முடிஞ்சு போன மாதிரி போயிட்ட. இன்னும் கோர்ட்ல தீர்ப்பு வரல. விக்ரம் மட்டும் விக்ரம் மட்டும் நானாதான் போனேன்னு ஒத்துக்கிட்டான்னா தமிழக்க பேரே வராது. அந்த விக்ரம் பலியாக்க போறீங்களா? அதானே, அவன் எந்த தப்பு பண்ணல, எப்படி அவனை பலியாடாக்க முடியும்? விக்ரம் எதுக்கு? நான் போதும், நானே குற்றத்தை ஒத்துக்கிறேன். அது எப்படிடா? விக்ரம் மட்டும் போகலையா? நானும் போனேன்ல. நான் டியூட்டியை பார்க்க போகல, அச்சே பழி வாங்கதான் போனேன்னு சொல்லிட்டேன்னா தமிழக்க வாழ்க்கை என்னால தானே போச்சுது. நான் தானே சரி பண்ணணும். மாமா எனக்கு வேற வழி தெரியல. நான் தான் போய் சரணடையணும். நான் சரணடைய போறேன். என்னடா பேசுற? நான் சரணடைய போறேன். மாமா என்ன மாமா? வேண்டாம் பொண்ணுக்கிற, தப்பான முடிவு எடுக்காத. இல்ல, எனக்கு வேற வழி தெரியல. நான் தானே கரெக்டான டைத்துக்கு உள்ள போனேன். நானே பழி எடுத்துக்கிட்டேன். எங்க போற? நான் சரணடைவேன்க்கா. நான் சரணடைஞ்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. அதோட இந்த கேஸே முடிஞ்சிடும். முடிஞ்சு நீ ஜெயிலுக்கு போய் எனக்கு என்ன லாபம்? மாமா உங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கா. சேர்த்துக்கிட்டு பழைய வாழ்க்கைய வாழ்வீங்களாக்கா? எப்படிடா, எப்படி வாழ முடியும்? என்ன ஆபத்துல விட்டுட்டு போயிட்டாருடா. என்ன பிரச்சனையில விட்டுட்டு போயிட்டாரு. என் மேல சேர்த்த வாரி வீசிட்டு போயிட்டாரு. ஒரு காரியம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடியே அம்பானி விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு தேவையில்லை அந்த வாழ்க்கை, எனக்கு இனிமே தேவையில்லை. அக்கா வேண்டாக்கா, கோவத்துல சொல்லிருப்பாரு. வேண்டாக்கா ப்ளீஸ் அக்கா. கோவத்துல கெட்டனவளை பார்த்து பேசக்கூடிய வார்த்தை தான்டா பேசணும். அது யாரா இருந்தாலும் அப்படிதான். இந்த கேஸ நீ மறுபடியும் நடத்துற, நேர்மையா நடத்துற. இந்த கேஸ்ல நான் எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். அக்கா நான் உன்கிட்ட கேக்குறேன், எனக்கு இதையாவது செஞ்சு கொடுத்துரு. பழையபடி இந்த கேஸ் நேர்மையாகவே போட்டோம். நான் நேர்வழியிலே போய் ஜெயிச்சுக்கிடுதேன். அப்படி நேர்வழியில போகும்போது நான் அவமானப்பட்டாலும் எனக்கு பரவாயில்ல. இனி அங்க பெருசா இழக்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. பார்க்கலாம், எதையும் ஒரு கை மோதி பார்க்கலாங்கிற ஒரு மனதைரியம் எனக்கு இருக்குது. பாத்துக்கலாம்டா, நீ நேர்வழியிலேயே போ. மீனாக்குட்டி என் மேல உள்ள பாசத்துல கத்திட்டு போயிட்டா. பாவம், அவளுக்கு என்ன விட்டா யாரும் கிடையாதுல்ல, பயப்படுறா. நான் ஏதாவது பண்ணிக்குவோம்னு பயப்படுறா. அப்படி பதட்டத்துல அலைறா. அவளும் ஒரு அண்ணனை பத்தியா பயம். இந்த உலகத்தை நான் நம்பிட்டு இருக்கவங்களும் போயிட்டா என்ன பண்ணுங்கிற பயம். உங்களுக்கு அப்படி இல்லடா, அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. எங்களை வர அனாதைகளுக்கு இப்படி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாதான்டா உண்டு. அக்கா வேண்டாக்கா, தாங்கிக்க முடியலக்கா. இந்த உறவை கொடுத்ததே நீதானக்கா. அத மறந்துட்டீங்களேடா. இதே மாதிரி அந்த பிரச்சனையில இருந்தா நீ இவ்வளவு மும்பரம் காட்டியிருப்ப இல்ல? உன் தம்பி பொண்டாட்டி ஆனந்த் இந்த கேஸ்ல இருக்கானா, நீ இவ்வளவு சீரியஸா இருந்திருப்ப? அக்கா வேண்டாக்கா, அவன் அப்படிப்பட்டவன் இல்லக்கா. உன் தம்பி இல்ல, அதான் உனக்காக பதறுதான். எங்களுக்காக பதறதுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் தவிர யாருமே கிடையாது. 4 பேருமே அனாதை பயவுல தான். ஏதோ இடையில சின்ன சின்ன சொந்தங்கள் வந்துச்சு, அதெல்லாம் பொய்யன்னு நிரூபிச்சுட்டாங்கடா. அன்னைக்கும் இன்னைக்கும் எங்க கூட ஒன்னா இருக்குது எங்க மாமியார் மட்டும்தான். அந்த உறவு போதும்டா. நாங்க மண்ணுல போற வரைக்கும் அந்த ஒரு உறவு போதும். இவ்வளவு
நாசுக்கா வந்து சொல்லிட்டு போனமாடா. மீனா உன்ட சண்டை போட்டு பார்த்தாலே மீறி வீம்புக்கு தானடா பண்ணுனேன். நேத்து வரைக்கும் கெட்டவனா இருந்தா அந்த விக்ரமே. நான் எதிரிதான் அவனுக்கு. ஆனா நான் ஒரு பொண்ணுங்கக்காக அவன் மேல பழி சுமத்திக்கிட்டான். நேத்து வரைக்கும் அக்கா அக்கான்னு சொன்ன நீ கால வாரிட்டியடா. அக்கா சத்தியமா இல்லக்கா. போதண்டா, இந்த உலகத்துல எல்லாருமே பொய் தானே நிரூபிச்சிட்டீங்கல்ல. போதும். கஷ்டத்திலயும் நஷ்டத்திலயும் கூட இருக்கிற உறவு மட்டும் தான் உண்மையான உறவுன்னு இந்த கஷ்டமே எனக்கு உணர்த்திட்டு. மத்த எல்லா சொந்த பந்தமும் இன்பத்துல மட்டும் நம்ம கூட சந்தோஷமா இருக்கிறவங்க. நாங்க சந்தோஷமா இருக்கவங்க அவங்க கூட இருக்கும்போது எங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. எங்க கூட சேர்ந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருந்தீங்க. எங்களுக்கும் சந்தோஷமா இருந்தது. அதோட நம்ம உறவு முடிஞ்சு போச்சு. அதுக்கு மட்டும் நாமெல்லாம் ஒண்ணா இருந்துக்கலாம். ஆனா துன்பம் வரும்போது தூரம் போயிருங்கடா. எங்க கூட சேர்ந்து நீங்க கஷ்டத்தை அணைச்சுக்கிட மாட்டீங்க. வேண்டாம்டா, நம்ம சந்தோஷத்துல மட்டும் ஒண்ணா இருந்தா போதும். உன் வீட்டுல பண்டிகை காய்ச்சல்னா கூப்பிட்டு விடு. சந்தோஷத்துல மட்டும் வந்துட்டு போறோம். அக்கா அக்கா ஏன்க்கா எனக்கு நீ கொன்னே போட்டிருக்கல. ஐயோ அக்கா, இந்த வாழ்க்கையை நீங்க கொடுத்ததுன்னு எப்படிக்கா நான் மறந்து போவேன். ஐயோ என்ன இப்படிலாம் நடக்குது. அவங்க வாழ்க்கையில எவ்வளவு வெறுத்து போயிருந்தா எப்படி பேசிட்டு போவாங்க. இதுக்கு தெரிஞ்சா தெரியாம நம்ம குடும்பம் ஒரு காரணமா இருந்துட்டு இதை எப்படியா சரி பண்ண பாருங்க. இப்ப மத வீட்டுல பொம்பளைங்க பேச்ச கேளுங்க. எப்படியாவது சரி பண்ண பாருங்க. மாமா என்ன இதுக்கெல்லாம் அந்த நல்ல சிவன் காரணமா இருக்கலாமோ? அவன் தான் மாமா அடிக்கடி பாத்துக்கிட்டு இப்படி சவால் விடுவா. உன் குடும்பத்துல ஒருத்தர உன்னை விட்டு பிரிஞ்சு போவாங்க. நீ அனாதை பணமா இருப்ப. அப்போ வந்து என் காலில் விழுந்து கெஞ்சி கூப்பாடு போடுவேன் அப்படின்னு சவால் விடுவான். நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் மாமா. அது மட்டும் இல்ல மாமா, என் அப்பா வேற இப்ப அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்காரு. நம்ம குடும்பத்துல இருந்து ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போறாங்க. அவன் சொன்ன மாதிரி ஏதோ வேலை பாக்குறான் மாமா. ஏன் மாமா, அந்த அஜய் கொல்ல பார்த்ததே நல்ல சிவனாவே இருக்க கூடாது. அப்படி பண்ணனா நிச்சயமா தமிழத்து மேல எல்லாரும் பழி போடுவாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல சந்தேகமாவது படுவாங்க, இல்ல விசாரணையாவது நடத்துவாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். தினேஷ் மாமாவோட வீக்னஸ் தெரிஞ்சிருக்கணும். கட்டாயமா தினேஷ் மாமாக்கும் தமிழத்துக்கு சண்டை வரும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் இப்படி பண்ணிருப்பானோன்னு தோணுது மாமா. நல்லா பாருங்க, எல்லாமே நம்ம குடும்பத்துல பிரிஞ்சு பிரிஞ்சுதான் போறாங்க. அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கான் மாமா. அவனை விசாரிச்சா எல்லாம் சரியாயிரும். முடிஞ்சா என் ஒப்பனை போட்டு தள்ளுங்க, நான் கேட்கவே மாட்டேன். உசுரே போனாலும் இங்க வந்து நிக்க வேண்டாம். உசுருக்கு பயந்து கோல மாதிரி அவனுக்கு அடிமையா இருக்காரு. அவர் வாழது ஒண்ணுதான், வாழாம போறது ஒண்ணுதான். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க மாமா. இதனால நீங்க ஜெயிலுக்கு போனாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். போங்க மாமா, அங்க ஒரு பொண்ணு வாழ்க்கையே போச்சுது. இனி நாம எப்படி ஒண்ணா இருந்தாலும் சந்தோஷமா வாழ முடியும். பாட்டி குடும்பத்தை சின்ன பண்ண ஆக்குனவனை விடாதீங்க மாமா. பாட்டி கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை உருவாக்குனாங்க. நம்மளெல்லாம் ஒரே குடும்பமா உருவாக்கிட்டு வயசான காலத்துல அதை பார்த்து சந்தோஷப்படலாம் தானே அன்னைக்கிளி பாட்டி காத்துட்டு இருந்தாங்க. அவங்கள பழி வாங்குறதுக்கு தான் மாமா அவன் இப்படிலாம் பண்ணிருக்கான். போங்க மாமா, அவனை உண்டு இல்லைன்னு ஆக்குங்க. தமிழத்தை வாழாம நம்ம வாழவே முடியாது மாமா. அந்த நல்ல சிவத்தை தூக்குனா எல்லா உண்மையும் வந்துடும். அவனை எப்படி தூக்கணும்னு எனக்கு தெரியும். அவன் எப்போ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். அடுத்து என்ன பண்ணனே தெரியல. ஏய் மகன், என்ன கவக்கார மாமா? ஏன்டா அழுத்து போற? இங்க வா. என்னடா ரோட்ல ஒத்தனை சுத்திட்டு இருக்கோம். வீட்டுல யாருமே தேட மாட்டாங்களா? உங்க ரெண்டு போங்க, அங்க ரெண்டுங்க. மாமா, அன்பரசி என்னை விட்டு போயிட்டா மாமா. என்னடா சொல்ற? சண்டை போட்டாங்களா? அன்பரசி எங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க மாமா. யாருடா சண்டை போட்டா? அதான் எங்க வீட்லதான் எல்லாரும் சண்டை போட்டாங்களா? அதான் அன்பரசிய இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க மாமா. சரி சரி, அது போயிட்டு வந்துருவாங்கடா, கவலைப்படாத. என்ன இல்ல, வீட்ல எல்லாருமே அழுதாங்க. எங்க தினேஷ் அப்பா இல்ல, எங்க தினேஷ் அப்பா. தினேஷ் அப்பாவா? எங்க தினேஷ் அப்பா தமிழ் அம்மாவ ரொம்ப பேசிட்டாங்கல்ல, அதான். நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? தினேஷ் தமிழ்னா அந்த அன்னக்கிளி.
ஏய், நீ என்னடா சொல்ற? நானா சொன்னேனே, எங்க பாட்டி எல்லாருக்கும் தெரியும்னு. கிரிமினல் லாயரு. அன்னைக்கிளி எங்க பாட்டி. நீங்க அந்த வீட்டு பிள்ளைங்களா? அப்பா அன்பரசி கிசர்லாம் ஒரே வீடுதான். டேய், உங்க அப்பா பேரு? அப்பா பேரா? குமாரப்பா, மதனப்பா, தினேசப்பா, கிஷோரப்பா, சதீஷப்பா. என்ன 5 அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்? டேய், உங்க அப்பா? அதான். அம்மா? அம்மாவா? தமிழம்மா, மீனக்குட்டி அம்மா, செம்பள்ளி அம்மா, மீனம்மா, அப்புறம் சித்தி. டேய், நீ அந்த வீட்டு பிள்ளையாடா? அடே, யார் வீட்டு பிள்ளையா நினைச்சிட்டேனடா. ஐயோ, இங்க வாடா. சரிடா, உங்க அப்பா யாரு? அத சொன்னமில்ல. டேய், நீ 5 பேர் சொன்னியடா? அப்படிதானே தெரியும். இல்லடா, உங்களுக்குன்னு ஒரு அப்பா இருக்கும்ல? அப்படி என்ன? எப்படி வளர்த்துருக்காங்க? அப்ப யாருக்குமே உங்க அப்பா அம்மா பேர் சொன்னா தெரியாதா? அப்படி என்ன? நீ தினேசப்பா பிள்ளையா, சதீசப்பா பிள்ளையா, இல்ல மதனப்பா பிள்ளையா, குமாரப்பா பிள்ளையா? கிஷோர் சித்தப்பாவை விட்டுட்டீங்க. அவனுக்கு தான் இப்ப குழந்தை இல்லையா? டேய், இந்த 4 பேத்துல நீ யார் பிள்ளைடா? குமாரப்பா. குமார் பிள்ளையா? இல்ல இல்ல, சதீஷப்பா. ஏய், என்னடா குழப்புற? மதனப்பா. ஏன் நம்பலாமா வேண்டாமான்னு தெரியல. டேய் மதன், என் அண்ணன்டா. ஒரு வேலை எங்க அண்ணன் பிள்ளையா இருப்பானோ? இது தெரியாம மாமா மாமான்னு வேற கூப்பிட்டு இருக்கானே. டேய், எதுக்கும் நீ மேல என்ன சித்தப்பானே கூப்பிடு. அத கிஷோர் சித்தப்பா இருக்காங்கல்ல. நானும் சித்தப்பாதான். சரி, அன்பஸ் எங்க போயிருக்கா? தினேசப்பாக்கு தமிழ் அம்மாக்கு ரொம்ப சண்டை. அதான் அவங்க பாட்டி வீட்டுக்கு இங்கதான் பக்கத்துல தான் இருக்கு, அங்க போயிட்டாங்க. வாங்க சித்தப்பா, நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். அப்படின்னா தமிழக்கா தினேசா தான் அன்பரசி. அப்ப இவ என் அண்ணன் பிள்ளையா? டேய் செம்புகலி அம்மா, என் வீட்டு வாரிசடா நீ. இது தெரியாம நான் வேற யாரோ நினைச்சவன கொஞ்சிட்டு இருக்கேனடா. என் பிள்ளையாடா நீ. சித்தப்பா, அம்பசி வேணும் சித்தப்பா. எதுக்குடா சண்டை போட்டாங்க? அதான் இப்போ கோர்ட்டுக்கு போனாங்கல்ல, ஆச்சைன்னு சொல்லி அதுக்காகத்தான் தினேசப்பா தமிழ் அம்மாவை திட்டாங்க. ஓ, அந்த கேஸ் இந்த அளவுக்கு போயிட்டா? இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணுமே. என் அண்ணன் புள்ள குடும்பம், என் அண்ணன் குடும்பம். ஆஹா, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். டேய் வா, போய் அன்பரசியை கூட்டிட்டு வரலாம் வா. சரிங்க சித்தப்பா. வீடு தெரியல உனக்கு? ஆனா அவங்க விட மாட்டாங்கல்ல. யார் விட மாட்டா? நம்ம அன்பரசி தூக்கிட்டு வந்துருவோம்டா. சித்தப்பானா சித்தப்பாதான். செல்ல சித்தப்பா. போறோம், அன்பரசி தூக்குறோம், வந்ததும். சரி, போய்க்கிறதா. நான் போய் கிஷோரை கூட்டு வந்துடட்டா? அவன் யாருடா? அவன் எங்க கூட தானே இருக்கான். அவன் யாரு பிள்ளைன்னு தெரியலையே. ஆனா இந்த காலத்துல இப்படி வளர்த்துக்காங்க பாரு, பாராட்டணும்டா. என் உசுரை கொடுத்தாரு. உங்க குடும்பத்தை நான் ஒண்ணு சேர்க்கிறேன்டா. இதெல்லாம் யார் வேலைன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். வரலடா, போய் அன்பரசியை கூட்டிட்டு வரலாம்.